இப்படி ஆமாம். ஆஹா, இப்போது நம்ம போஸ்ட் போடுறதுக்கான காரணம் என்னங்க, நம்ம ஐடியல் ஆடியன்ஸுக்கு வந்து ரிலேட் ஆகணும். அப்போ வந்து என்ன போஸ்ட் போடுவீங்க? உங்கள் ஐடியல் ஆடியன்ஸுக்கு வந்து எல்லாத்து வீட்லையும் ஏசி இருக்குது அப்படின்னா நைட்டு பூரா ஏசி போட்டால் உங்களுக்கும் தெரியும் ஸ்கின் வந்து ட்ரை ஆகும் அப்படின்னு. காலையில் ஒரு மாதிரி இருக்கும், கரெக்டுங்களா? ஒரு போஸ்டோட மொதல் ஃபர்ஸ்ட் இமேஜ் இருக்குது இல்லைங்களா, சீரீஸ் ஆஃப் 6 இமேஜஸில் ஃபர்ஸ்ட் இமேஜ், did you know you get 10 years older by using just AC அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டு ஆரம்பிக்கிறீங்கன்னா அடுத்த 6 இமேஜையும் பார்ப்பாங்களா? கரெக்ட், புரிஞ்சுது பார்த்தீங்களா? போஸ்ட் வந்து அப்படி தான் க்ரியேட் பண்ணணும். என்கிட்ட மாய்ஸ்சரைசர் இருக்கு, வாங்க 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 வாங்கன்னு சொல்லக்கூடாது. இதுதான் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஏதாவது ஒர்க் ஆகலைன்னு கால் பண்ணாலும் வில் ட்ரை. இதை வந்து கான்ஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். கோவிட் வேக்சினுக்கு எதுக்கு கோவேக்சின்னு பேர் வச்சுருக்காங்க? அந்த மாதிரி உங்கள் ஆடியன்ஸை டிசைட் பண்ணிட்டு அவங்களுக்கு ரிலேட் பண்ணுற பேர் தான் வைக்கணும். இட்ஸ் ஓகே, நீங்கள் வச்சுட்டீங்க, வச்ச பேருக்கு மூவ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. பட் நெக்ஸ்ட் டைம் when you're doing something ஒரு பேர் வைக்கும் போதே ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா நம்ம யாருக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறதுலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஆக்சுவலி வாட் we're doing is அவங்க வந்து வீட்டில் ஒரு பொருளை செஞ்சு பயன்படுத்துறதுக்கான வேலையை வந்து நம்ம எடுத்து பண்ணித்தரோம். we are working for them. அப்போ the entire goal is to serve them, help them best. செக் பண்ணிக்கலாங்க, ட்ரேட்மார்க்கும் செக் பண்ணிக்கலாம். அப்படி சொல்லலைங்க, தட் இஸ் ஆக்சுவலி உடனே ரிலேட் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு டூ லிட்டில் பிட் ஆஃப் ஒர்க். ஆமாங்க, ஆமாம், ஓகே. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு ஆக்சுவலா இவ்வளோ தெளிவாக கிளாரிஃபை பண்ண யாருமே இல்லை, அதனால தான் இவ்வளோ 3 இயர்ஸாகவே ஸ்ட்ரகிள் ஆனது. கரெக்டாக கைட் பண்ணியிருந்தா நான் அப்படியே ஒரு 1.5 இயர்ஸ்லேயே நான் நேரத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருந்திருப்பேன். கரெக்டாக மேம் பாஸ்ட்டில் டுவெல் பண்ணுறதை வந்து நிறுத்திடுங்க. இப்போ உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிருச்சு, புது இன்ஃபர்மேஷன் இருக்குது, யூ நோ யூ கேன் டூ பெட்டர், வை டு யூ வாண்ட் டு கோ பிஹைண்ட் அண்ட் திங்க் அபவுட் தட். அது அவ்வளோதான், அப்படியே மறந்துட்டு நியூ டே, நியூ ஸ்டார்ட், நியூ பிகினிங்ஸ், நியூ கண்டென்ட், அவ்வளோதான், அப்படியே நவந்துருங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேங்க, பார்த்துட்டு தான் இருக்கேன். இருக்கு பார்த்தீங்களா, கியூகம்பர் அண்ட் ஆலோவேரா பாத் பார், அதே தான் இருக்கு. இது ஷோயிங் யூ ப்ராடக்ட்ஸ். எக்ஸாக்ட்லி. நீங்கள் ட்ரை பண்ணுங்க, அந்த யூனோ வேறு மாதிரி போஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக ஒர்க் ஆகும். பிகாஸ் தேர் ஆர் அபவுட் அவசியமே இல்லைங்க, அவசியமே இல்லை. ஓகே 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 சார், நான் இது பண்றேன். ஆனா இப்போ நிறைய பேர் அது பண்றாங்க, நான் நிறைய ப்ரொஃபைல்ஸ்ல பார்க்குறேன். அவங்க ஒரு போஸ்ட்டுக்கும் இன்னொரு போஸ்ட்டுக்கும் ப்ராடக்ட் போஸ்ட் மேபி ஒரு 10 தான் போட்டுப்பாங்க. நிறைய வந்து இந்த சொல்யூஷன் ஸ்கின் கேருக்கு இந்த ப்ராப்ளம்க்கு இந்த சொல்யூஷன் அந்த மாதிரி போடுறத பார்த்துருக்கேன். நானும் ட்ரை பண்ணணும்னு நினைச்சிருக்கேன், பட் அது இம்ப்ளிமெண்ட் இது வரைக்கும் பண்ணலை. ஸோ அதுதான் விஷயம்ன்றது எனக்கு எவ்வளோ நாள் தெரியாது. அதுதான் சார், இனி நான் இது பண்ணுறது. நீங்கள் சொன்ன இது உண்மையாகவே உங்கள் வீடியோஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக
மோரோவர் நீங்க எல்லாத்தையுமே சொல்றீங்க இந்த மாதிரி இருக்காங்க உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லியிருக்கோம் அந்த இதெல்லாம் தான் ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி என்ன உங்ககிட்ட வர வந்தது ரீச் அவுட் பண்ணணும்னுட்டு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் கரெக்டா இதை எடுத்துட்டு போவேன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. தேங்க்யூ. ஹோப் திங்ஸ் கோ குட் மேம். நல்லா பண்ணுங்க. அண்ட் நல்லா போச்சு இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா ரியலி லைக் பண்ணணும் அப்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா இல்லை சார். ஐ கீப் ஆன் டச். நான் கண்டிப்பா இது பண்ணுவேன். எதுனாலும் நான் உங்ககிட்ட எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு கிளாரிட்டியா கேட்டுக்க போல எல்லாமே. அதனால ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. கண்டிப்பா இது பண்ண நான் உங்களுக்கு டெஸ்டிமோனியல் தரேன். இட்ஸ் நாட் அபவுட் டெஸ்டிமோனியல். ஐ வாண்ட் டு நோ அவ்வளவுதான். அதுக்காக வேண்டி இப்போ அடுத்து நான் இம்ப்ரூவ் ஆகுறேன்னா அது உங்களோட சஜஷன்ஸ்னால தான். தேங்க்யூ மேம். ஹோப் திங்ஸ் ஒர்க் அவுட். நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நான் சொல்றேன் சார். ஒரு 1 month 2 month இதில் உங்களுக்கு கண்டிப்பாக திரும்ப வந்து நான் சொல்றேன். ஓகே மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.